டிசி ஃபேன்ஸ்க்கு ஒரு வெறித்தனமான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டிசி ஸ்டுடியோஸோட கோ-சிஇஓ ஜேம்ஸ் கன் பொறுப்பேற்றதுல இருந்து இந்த டிசி யூனிவர்ஸை வந்து ஃபுல்லா ரீபூட் பண்ண போறதா சொல்லி இருந்தாரு. அந்த வகையில டிசியோட ஃபர்ஸ்ட் மூவி சூப்பர்மேனை ஜேம்ஸ் கன்னே டைரக்ட் பண்ணி இருந்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப வந்து ஹைப் இருந்துச்சு. ஃபியூ டேஸா கூட லுக் அப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த மூவியை பத்தி டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு பனி சூழ்ந்த இடத்தை காமிக்கிறாங்க. அதுல டம்முன்னு வந்து ஒரு ஆள் வந்து விழுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சூப்பர்மேன். யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி சூப்பர்மேன்ன்றது வந்து டிசில ஒரு பெரிய ஹீரோ. ஆனா இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து அடிபட்டு கீழே விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்பயுமே சூப்பர் ஹீரோ படங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அடி வாங்கி சூப்பர்மேன் கீழே விளையாடுற மாதிரி இருக்கும். மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கிற சூப்பர்மேனை காமிச்சிட்டே இருக்கும் போது சடனா வந்து வேற ஒரு ஷாட் காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிளார்க் கென்ட் ரொம்பவே வேகமா வந்து ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். வேகமா நடந்து போற கிளார்க் கென்ட் எங்க என்டர் ஆறாருன்னு பாத்தீங்கன்னா த டெய்லி பிளானட். இது வந்து டிசி ஸ்டுடியோஸ்ல இருக்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சி. அடுத்ததா லூயிஸ் லேனை வந்து டீஸ் பண்றாங்க. பேசிக்கா வந்து கிளார்க் கென்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்டியா இருப்பாரு. அகைன் அடுத்த ஷாட்ல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து சூப்பர்மேன் அடி வாங்கி விழுந்திருப்பார்ல அதே இடத்த வந்து காமிக்கிறாங்க. அதுல ஒரு புழுதி கிளம்பு ஏதோ ஒன்னு வர மாதிரி இருக்கும். என்னடா அதுன்னு பார்த்தா கிரிப்டோ த சூப்பர் டாக் வந்து இதுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிரிப்டோ டாகுக்கும் சூப்பர்மேனுக்கும் இருக்க பாண்ட இந்த ட்ரெய்லர்ல நல்லா காமிச்சிருந்தாங்க. இதுல அந்த கிரிப்டோ டாக் கிட்ட சூப்பர்மேன் அவரோட கேப்பை கொடுத்துட்டு என்ன வீட்டுக்கு கூட்டும்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாகும் பாத்தீங்கன்னா அதை கடிச்சு இழுத்துட்டு போகுது. அடுத்த ஷாட்ல ஒரு சின்ன பொண்ணை சூப்பர்மேன் வந்து காப்பாத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சரி ஹீரோ எல்லாம் காமிச்சாச்சு. அடுத்து யாரு வில்லனை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வில்லனா யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர். சூப்பர்மேனோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எனிமின்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்து வர ஷாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல சூப்பர்மேனை பொதுமக்கள் எல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஆக்கல், கிரீன் லேண்டன் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக்லாம் இந்த ட்ரெய்லர்ல டீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் மூவி நெக்ஸ்ட் இயர் ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆக போகுது. மெயினா சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரெய்லர்ல வந்து பிஜிஎம் அண்ட் மியூசிக்லாம் ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் அந்த சூப்பர்மேன் தீம் வரும்போது ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். எல்லாரும் வந்து மார்வல் மூவிஸ்லாம் வெறித்தனமா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, டிசியோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் கன் வந்து சிஇஓ ஆனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசி ஸ்டுடியோஸ் ஃபுல்லாவே வந்து ரீபூட் பண்ணிருக்காரு. இதுல வர அடுத்த மூவிஸ் டிவி சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த டிசி ஸ்டுடியோஸோட ஃபர்ஸ்ட் மூவியா இந்த சூப்பர்மேன் மூவி தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்துக்கான ஹைப் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே லட்சக்கணக்கான லைக்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் வாங்கியிருக்கு. இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் டிசி வெர்சஸ் மார்வல் இன்னும் இருக்கா இல்ல மார்வல் தான் வந்து மோனோபோலியா இருக்கான்னு தெரிஞ்சிரும். நீங்க இந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.